உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நீதிமொழிகள் 28:25, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தேவனை நீங்க நம்பிட்டீங்கன்னா செழிப்பீங்க. அப்படிதான் இந்த வசனம் சொல்லுதுங்க. நம்ம இந்த உலகத்தினர், இந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாருமே இல்லை, பணம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, தங்க நகைகளை வாங்கி வச்சுப்பாங்க, நிறைய சொத்துக்களை வாங்கி வைப்பாங்க. ஏன்னா மதிப்பு ஏறும், இதெல்லாம் மதிப்பு ஏறும் அப்படின்னு எல்லாரும் வாங்கி வைப்பாங்க. ஆனால் இந்த வசனம் என்னங்க சொல்லுது, தேவனை நம்புனா நீங்கள் செழிப்பீங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. காஞ்சி போக மாட்டீங்க, வறண்டு போக மாட்டீங்க. எப்படி பத்திரமா நகையையும் உங்களுடைய சொத்துக்களின் பத்திரங்களையும் கரெக்டாக பீரோவில் வச்சுருவீங்கள்ல, ஏன்னா அது ரொம்ப முக்கியம்னு. அதே மாதிரி தான் நீங்கள் தேவனை எடுத்து உங்கள் மனதில் நீங்கள் வச்சு பாருங்களேன், செழிப்பீங்க. ரொம்ப பத்திரமா மனசுக்குள்ளே தேவனை வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா நல்ல செழிப்பு இருக்கும். அவரை அலட்சியம் பண்ணினால் செழிக்க மாட்டீங்க. அவரை எவ்வளோக்கு எவ்வளோ பத்திரமா வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தரை நம்புகிற பிள்ளைங்களுக்கு செழிப்பு இருக்கும். எண்ணம், உங்கள் எண்ணங்கள், உங்கள் சிந்தை எல்லாமே யார் இருக்கணும், இயேசு இருக்கணும். அப்படி இருந்தனா நல்ல செழிப்பு இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும், உயர்வீங்க. யார் யாருக்கோ உண்மையாக இருக்கிறீங்க, யார் யாருக்கோ உங்கள் விசுவாசத்தை காட்டுறீங்க, நாணயமாக நடந்துக்கிறீங்க. ஏன் நம்ம படைத்த தேவனுக்கு முன்பாக உண்மையாக நடந்து பாருங்களேன், அவர் உங்களை உயர்த்துவார். அவரை நீங்கள் நம்புங்க, சரிங்களா? அவர் உங்களை செழிப்பாக வச்சுப்பார், சரிங்களாங்க? அவர் அவரை நம்பிட்டோன்னு தெரிஞ்சிட்டேன்னா அவ்வளோதான், உயர்த்திடுவார். அவருக்கு அடுத்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கவனம் செலுத்தணும், ஜெபிக்கணும். ஜெபம் என்றால் கசப்பு கிடையாது, பேசுறது அவ்வளோதான். அவர் பார்க்க முடியாது, பேசலாம், உணரலாம். நீங்கள் சாதாரணமாக பேசுங்க, முட்டி போட்டு தான் ஜெபம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. பாவத்தை மன்னிப்பு கேட்டுட்டு பேசுங்க. ஜெபம் என்பது பேசுவது தான். அதிகாலையிலே இருந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபித்தால் எல்லாமே உங்களுக்கு பதில் வரும். உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு பதிலே வராத ஜெபத்துக்கெல்லாம் பதில் வந்துடும். துதிக்கணும், பாட்டு பாடணும், இதெல்லாம் கவனம் செலுத்துங்களேன். நல்ல வீட்டுக்குள்ளே செழிப்பு வரும், காஞ்சி போக மாட்டீங்க. பைபிள் எப்பவும் பைபிள் எடுத்து படிச்சுட்டே இருக்கணும். எப்பவும் செல்ஃபோன் தான் எல்லாரும் கையில் இருக்கும்ல, செல்ஃபோன் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி கையில் பைபிள் இருக்கணும், எப்பொழுதும் பைபிள் இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக செழிப்பீங்க, காஞ்சி போக மாட்டீங்க. இயேசுவை நம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அழிஞ்சு போக மாட்டீங்க. ஒன்றுமே இல்லாமல் அவர் உங்களை உட்கார வைக்க மாட்டாருங்க, நாசமாக ஆக மாட்டீங்க. இயேசுவை நம்பிட்டீங்கன்னா அவர் உங்களை நல்ல செழிப்பாக வச்சு பாருங்க. சாலமோன் என்ற ஒரு ராஜா கேட்டது ஒன்றே தான், ஒரே ஒரு ஜபம் பண்ணா. ஆனால் அவன் கேட்காதையும் சேர்த்து கொடுத்தார். என்னங்க இது, நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம், அதையே கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த ராஜா ஒன்றே கேட்டார், அந்த ராஜாவுக்கு சேர்த்து இன்னொன்று கொடுத்தாரா? அது என்ன கொடுத்தாருன்னு பாருங்களேன். 1 ராஜாக்கள் 3:13 நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். ஐஸ்வர்யம்னா என்னன்னு தெரியும்ல, அதிக பணத்தை கொடுத்தாரு. அந்த ராஜா ஒன்றும் ஏழை கிடையாது, அவங்க அப்பா எக்கச்சக்கமாக சேர்த்து வச்சுருந்தாரு பணம். ஆனாலும் எதுக்காக சாலமோனுக்கு அதிக பணத்தை கொடுத்தாருன்னா, ஐஸ்வர்யத்தை கொடுத்தாருன்னா, ஏன்னா அவன் தேவனை நம்பி வந்தான். ஒரு ராஜாவாக இருந்துட்டு தன்னுடைய சொத்துக்கள் அரண்மனையெல்லாம் நம்பலை, தேவனை நம்பிட்டான். அதனால தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பயங்கரமாக அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டார், பணத்தை அள்ளி கொடுத்துட்டார். எந்த அளவுக்கு கொடுத்தாருன்னு பார்க்கலாமா? 1 ராஜாக்கள் 10:21 பான பாத்திரங்கள் எல்லாமே அவனுக்கு தங்கத்தாலே இருந்துச்சு. தங்கத்தில் டம்ளர் இருந்துச்சு, தங்கத்தில் கிண்ணம், தட்டு எல்லாம் இருந்துச்சுங்க. எல்லாமே தங்கத்தில் தான் இருந்துச்சு. இன்னொன்று போட்டிருக்காங்கங்க, அந்த 1 ராஜாக்கள் 10 என்ன போட்டிருக்காங்கன்னா, சாலமோனின் நாட்களில் எல்லாம் வெள்ளியை மதிக்கவே இல்லையாம். என்னங்க, வெள்ளியை மதிக்கலையா? அப்போ எந்த அளவு தான் வெள்ளியை மதிச்சாங்க? 1 ராஜாக்கள் 10:27 படிச்சு பாருங்களேன். வெள்ளி கற்கள் போல அதிகரிச்சான் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது.
ரோட்டில் எந்த தெருவில் பார்த்தாலும் கல் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் வெள்ளி இருந்துச்சான். அப்படி சாலமோன் வந்து அவன் கீழே வாழ்ந்தாங்க பாருங்களேன், அவ்வளோ செழிப்பு கொடுத்தாரு தேவன், செழிக்க வச்சாரு. இப்போ தேவனை நீங்கள் நம்பிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க, உங்களை நல்லா செழிக்க வச்சுருவாரு, அப்படியே உயர்த்துவார். சரிங்களா? நீங்கள் தேவனை நம்புங்க, அவரை பத்திரமா எடுத்து மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. எப்போவுமே அந்த மனசுல இருந்து அவரை எடுத்துடாதீங்க. சிந்தையெல்லாம் ஏசி ஏசி என்று இருந்தால் உங்களை அவர் வந்து காய போட மாட்டாருங்க, உயர்த்திடுவார். செழிப்பு வீட்டுக்குள்ளே வந்துடும், கடன் இருக்காது, ஓகேவா? வறுமை இருக்காது, தரித்திரம் இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களை செழிப்பாக வச்சுப்பீங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைங்க உங்களை நம்பி வந்துட்டாங்கல்ல, காயப்பட மாட்டீங்க, தரித்திரத்தில் இருக்க மாட்டாங்கப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள்ள மறைச்சிக்கோங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரண படுக்கைகளும் சரியாகுவதாக அப்பா. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? நாங்கள் பரலோகத்துக்கு வரதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா நல்லா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. சாமி உமக்கு நன்றி அப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம் அப்பா. 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. நன்றி ராஜா. சாமி, நீங்கள் 3வது தடவை கூட இந்த பூமியின் சொந்தக்காரராக, ஓனராக வருவீங்க அப்பா. வந்து 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாம் வச்சு ஒப்பு கொடுக்குறேன். ஏசி முழிச்சவங்க கிளம்பிட்டாவே. ஆமாம். நாளைக்கு பார்க்கலாம்.